நாம் இந்த பதிவில் நம் குறைகளை தீர்க்கும் கஜேந்திர மோக்ஷம் குறித்து காணலாம். இந்த கஜேந்திர மோக்ஷம் கதையை கேட்டாலே நம் குறைகளை தீர்க்க பகவான் ஓடோடி வருவார் என்பது நம்பிக்கை. சாபத்தின் காரணமாக யானையாக பிறவி எடுத்த இந்திரத்யும்னன் கஜேந்திரன் என்ற பெயருடன் விளங்கினான். திரிகூடம் என்னும் மலையில் இருந்த ஒரு யானை கூட்டத்தின் தலைவனாக இருந்தது கஜேந்திரன். முற்பிறவியில் பகவத் சிந்தனையில் இருந்ததன் காரணமாக ஒளி பொருந்திய தேகம், அபரிவிதமான பலமும் தேஜஸும் கொண்டதாக விளங்கியது கஜேந்திரன். கஜேந்திரனின் அபரிவிதமான பலத்தை பற்றி சொல்லும்போது பகவானது பக்தர்களுக்கு எங்குதான் மேன்மை கிடைப்பதில்லை என்று பக்தர்களின் பலத்துக்கு மூல காரணமான பகவானையே புகழ்கிறார் பட்டத்திரி. அந்த மலையின் தாழ்வான பகுதியில் வருண பகவானுக்கு உரியதான ருதுமத் என பெயர் கொண்ட ஒரு உத்தியான வனம் இருந்தது. கஜேந்திரனும் அவனது யானை கூட்டமும் அந்த வனத்தில் இருந்த மரம் செடி கொடிகளை எல்லாம் சிதறடித்து கொண்டு சஞ்சாரம் செய்து வந்தபோது தாகம் மேலிட்டதன் காரணத்தினால் அருகிருந்த ஒரு தடாகக் கரையை அடைந்தன. தாமரை மலர்கள் நிறைந்த அந்த குளத்தில் கஜேந்திரனும் மற்ற யானைகளும் துதிக்கையால் நீரை எடுத்து அருந்துவதோடு மட்டுமல்லாமல் மற்ற யானைகளின் மேல் வாரி இறைத்தும் நீரை மேல் நோக்கி பொழிந்தும் விளையாடத் தொடங்கின. அந்தர்யாமியாக அனைவரின் உள்ளிருந்தும் ஆட்டுவிக்கும் பகவானின் தூண்டுதலாலேயே கஜேந்திரன் இவ்விதம் ஏரியில் புகுந்து விளையாடியது என்கிறார் பட்டத்திரி. கஜேந்திரன் மோட்சமடைவதற்கு காரணமான நிகழ்வுகள் இதிலிருந்தே துவங்குவதால் இவ்விதம் உரைக்கிறார். அந்த சமயத்தில் அங்கிருந்த ஒரு முதலை சினம் கொண்டு கஜேந்திரனின் காலை பிடித்து பலம் கொண்டு மட்டும் இழுத்தது. அந்த முதலையும் ஒரு சாபத்தின் காரணமாகவே இந்த பிறவியை அடைந்திருந்தது. ஹுஹு என்ற பெயருடைய ஒரு கந்தர்வன் தம் மனைவிமாருடன் இந்த குளக்கரையில் நீராடிய போது நீருள் இருந்து தவம் புரிந்து வந்த தேவலர் என்ற முனிவரின் காலை பற்றி அறியாமல் இழுத்து விட்டான். தவம் கலைந்த முனிவர் கடும் கோபத்துடன் முதலையாக பிறக்க வேண்டுமென்று அவனுக்கு சாபம் கொடுத்து விட்டார். அறியாமல் செய்த தவறாகையால் பக்த சிரோமணி ஒருவருடைய காலை பற்றும்போது விமோக்ஷனம் கிடைக்கும் என்று சாப விமோச்சனம் அருளினார். பரந்த இவ்வுலகில் சிறந்தது எதுவும் எளிதில் பெறப்படுவதில்லை. நிலையான ஆனந்தமாகிய மோக்ஷம் அடைவதற்கான மார்க்கமும் அவ்வாறே. தன் பக்தர்களுக்கு சாந்தி அளிக்கும் பொருட்டு அவர்களுக்கு சிரமத்தை அளிப்பவராகவும் பகவானே இருக்கிறார் என்று இந்த நிகழ்வை உரைக்கிறார் பட்டத்திரி. பகவானை அடைய வேண்டுமெனில் மனதை ஒருமைப்படுத்தி பகவானின் திருவடிகளில் பக்தி செலுத்த வேண்டும். ஆனால் 1000 வழிகளில் அலையும் மனதை அடக்கி பகவான் மேல் திருப்புவது அத்தனை எளிதான செயலா? மகாத்மாக்களால் மட்டுமே முடிந்த இந்த விஷயத்தை மற்றவர்களும் ஓரளவுக்கேனும் சாதிக்கும் பொருட்டே பகவான் துன்பத்தை தருகிறான். தன் பலம் முழுவதையும் திரட்டி வந்த துன்பத்தை விரட்ட முயற்சி செய்து முடியாமல் போகவும் இறுதியில் என் செயலாவது யாதொன்றுமில்லை என்ற உண்மை உணர்ந்து தன் முயற்சியும் தன் அறிவின் செயல்பாடும் ஓர் எல்லைக்குட்பட்டதே என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து பின்னால் உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன் என்று பகவானின் திருவடிகளில் சரணாகதி அடைபவர்கள் நிரந்தரமான இன்பத்தை நிச்சயம் அடைகிறார்கள். யானை அரசனாகிய கஜேந்திரனும் இந்த விதிக்கு விலக்கல்ல. யாராலும் வெல்லப்பட முடியாத பலம் வாய்ந்த கஜேந்திரனுக்கு தன் மீது ஏகாக்ர பக்தி சித்திக்கும் பொருட்டே முதலையால் துன்பத்தை ஏற்படுத்தினார் பகவான் என்கிறார் பட்டத்திரி. கஜேந்திரன் தன் பலத்தை எல்லாம் திரட்டி முதலையின் வாயிலிருந்து விடுபட முயற்சி செய்தது. இந்நிகழ்வை ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் விரிவாக தருகிறது. கஜேந்திரன் ஒரு நாள் 2 நாள் அல்ல, சுமார் 1000 ஆண்டு காலம் வரை தன் போராட்டத்தை தொடர்ந்தது. தங்கள் தலைவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை கண்டு அக்கூடத்தில் இருந்த பெண் யானைகள் மனமுருகி வேதனை தாங்காமல் கதறின. பலம் கொண்ட கஜேந்திரனை இழுத்து பார்த்தன. அவற்றால் முடியவில்லை. இறுதியில் பெண் யானைகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு தம் தலைவனின் நிலையை எண்ணி கண்ணீர் பெருக்கியவாறு அந்த இடத்தை விட்டு அகன்றன என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். நெடுங்காலமாக போராடிய கஜேந்திரனின் மனோபலமும் உடல் பலமும் வெகுவாக குறையலாயின. அச்சமயத்தில்
மிகுதியான துன்பத்தில் இருந்த போதிலும் தன் பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக கஜேந்திரனுக்கு இறைபக்தியும் ஞானமும் பிறந்தன. உடனே அந்த யானை தன் துதிக்கையால் குளத்தில் இருந்த தாமரை மலர்களை எடுத்து பகவானை அர்ச்சிக்கத் தொடங்கியது. இந்திரத்யும்னனாக இருந்தபோது கற்றுக்கொண்ட நிர்குண பரபிரம்ம ஸ்தோத்திரத்தை கூறிக்கொண்டே பகவானை அர்ச்சிக்கத் துவங்கியது கஜேந்திரன். கஜேந்திரனின் நிர்குண பரபிரம்ம ஸ்தோத்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் தரப்பட்டுள்ளது. மிக உயர்வாக இந்த ஸ்துதியை போற்றுகிறது ஸ்ரீமத் பாகவதம். நிர்குண நிராகார பரம்பொருளை போற்றுவதான இந்த துதி மிகவும் மகிமை வாய்ந்தது. அனைத்து துன்பங்களையும் நீக்க வல்லது. யாரால் இந்த உலகம் உருவாகி உயிரூட்ட பெற்றதோ அந்த புருஷனாகவும் பிரகிருதியாகவும் விளங்கும் பரம்பொருளுக்கு வந்தனம் செய்கிறேன். யாருடைய வடிவாகவே இந்த பிரபஞ்சம் விளங்குகிறதோ, யார் காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டவரோ, தானாகவே தோற்றமானவரோ அந்த பரம்பொருளைச் சரணடைகிறேன். யார் தேவர்களாலும் ரிஷிகளாலும் கூட அறிய முடியாதவரோ அவர் என்னை காத்து ரட்சிக்கட்டும். யாருக்கு பெயர், குணம், தொழில், வடிவம் முதலியவை இல்லாமல் இருப்பினும் உலகத்தின் நன்மைக்காக இவற்றை தன் மாயையால் காலத்திற்கேற்றவாறு அடைகிறாரோ அவர் அளவற்ற சக்தியுடைய பரம்பொருளோ, வடிவமுள்ளதும் வடிவமற்றதுமான பரபிரம்மமோ அவருக்கு என் வந்தனம். பரிசுத்தமான மனமுடையவர்களாலும் ஞானிகளாலும் மட்டுமே அடையக்கூடியவர் எவரோ, ஞானத்தின் ஸ்வரூபமாக விளங்குபவர் எவரோ, எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும் பிரபுவாகவும் விளங்குபவர் எவரோ, இந்திரியங்களின் போக்குக்கு காரணமாக இருப்பவரும் அனைத்திற்கும் காரணமாக விளங்குபவரும் தனக்கு காரணம் இல்லாதவரும் சரணடைந்தோரின் தலைகளை களைபவரும் அளவு கடந்த கருணையுள்ளம் கொண்டவருமாக இருப்பவர் எவரோ அவருக்கு நமஸ்காரம். இவ்வாறு கூறி துதித்தது கஜேந்திரன். இதை சுருக்கமாக ஆதி மூலமே, அநாத ரக்ஷகா, அரவிந்தா என்று கஜேந்திரன் மனமுருகி கதறி அழைத்ததாக கூறுவர். இந்த திருநாமங்களை அல்லும் பகலும் ஸ்மரிப்பவருக்கு தீராத துன்பம் என்று ஏதும் வராது என்பது நம்பிக்கை. என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் இவ்விதம் சொல்ல காரணம், பரம்பொருளின் எங்கும் நிறைத்தன்மையை இந்த ஸ்தோத்திரம் விரிவாக பேசுகிறது. இதை படிப்பவருக்கு எங்கும் நிறைந்த எம்பெருமான் தனக்கு வந்திருக்கும் துன்பத்தை அறிவான். அதை தீர்க்கும் சக்தியும் அவன் ஒருவனுக்கே உண்டு என்னும் திட நம்பிக்கை ஏற்படுகிறது. அதனால் பூரணமாக அவனை சரணடைந்தால் அவன் பார்த்து கொள்வான், தனக்கு எது நன்மையோ அதனை செய்வான் என்று உறுதி கொண்டு எம்பெருமானை சரணடைகின்றனர். முழுமையான சரணாகதி என்னும் கட்டையை பிடித்து கொண்டால் பிறவிக்கடலையே கடந்து விடலாம் என்னும் போது வரும் துன்பங்கள் ஏன் தூசாகாது? யாரொருவர் தன் சக்தியின் எல்லையை உணர்ந்து எங்கும் நிறைந்த பரம்பொருளை ஆபத்து காலத்தில் பரிபூரணமாக சரணடைகிறார்களோ அவர்களை பக்த வத்சலனான எம்பெருமான் நிச்சயம் வந்து காப்பாற்றுகிறான். பாரத கதையில் திரௌபதி தன் இரு கரங்களை கூப்பி தீனரட்சகனான பரம்பொருளை முழுமையாக சரணடைந்த போது வற்றாத புடவை சுரந்து அவள் மானம் காத்த பரமதயாளனின் கருணைக்கு அளவேது. தம் பக்தனை காக்க கருட வாகனமேறி ககன மார்க்கமாக விரைந்து வந்து கஜேந்திரன் இருந்த தடாகத்தை அடைந்தார் பகவான். ஸ்ரீ நாராயண பட்டத்ரி கஜேந்திரனின் குரல் கேட்டு பகவான் ஓடோடி வந்ததை சொல்கையில், கஜேந்திரனின் நிர்குண பரபிரம்ம ஸ்துதியை கேட்டு அது தங்களை குறித்ததல்ல என்று மற்ற தெய்வங்கள் வராமலிருக்கையில் சர்வாத்மாவாகிய பகவான் தன் அளவற்ற கருணையின் வேகத்தால் கருடன் மேலேறி விரைந்து வந்தருளினார் என்று போற்றுகிறார். எம்பெருமான் தன் அங்கவஸ்திரம் கீழே விழுவதை பொருட்படுத்தாது தம் பக்தரை காக்க விரைந்து பூலோகம் வந்த தருணங்கள் இரண்டு. ஒன்று கஜேந்திரனின் அபயக்குரல் கேட்டு, மற்றொன்று பிரகலாதனுக்காக என்று கூறுவதுண்டு. கஜேந்திரன் குரலுக்கு பகவான் ஓடோடி வந்த நிகழ்வை பகவான் நம் மீது கொண்டுள்ள அளவற்ற பெருங்கருணையை குறித்து விவரிப்பதாக வேறொரு விதமாக கூற கேட்டிருக்கிறேன். கஜேந்திரன் முதலை தன் காலை கவ்வியதும் முதலே முதலே என்றுதான் கூவியதாம். ஆனால் ஆதி முதலான எம்பெருமான் தன்னை குறித்ததல்லவோ அது இவ்விதம் கூவி அபயம் வேண்டியது என்று விரைந்தோடி வந்தானாம்.
எம்பெருமான் கஜேந்திரனை தம் தாமரை கரத்தால் பிடித்து கொண்டு தன் சக்ராயுதத்தால் முதலையை பிளந்தார். ஆம், முதலில் கந்தர்வனுக்கு சாப விமோக்ஷனம் கொடுத்தார். பரம பாகவதர்களான இறையன்பர்களின் திருவடிகளை பற்றுபவர்களுக்கல்லவோ பகவான் முன்னுரிமை அளிக்கிறார். பூஹுவும் பகவானை வலம் வந்து நமஸ்கரித்து அவரை பலவாறாக துதித்து வணங்கி தன் இருப்பிடம் சேர்ந்தான். கஜேந்திரனும் சாரூபிய முக்தி அடைந்து பிரகாசித்தது.